ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அந்த அவங்க கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறது தான் இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கோங்க, நெகட்டிவான விஷயம் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேரேஜ், judgment, control, love, complaint, milestone, death, opposing, fake, wish, impatience, obsession. So bottom of the deck, holding on. Very good. Judgment, okay. Ace of Pentacles, okay. Strength, Two of Swords, Hermit, Wheel of Fortune, Knight of Pentacles, King of Swords, Page of Swords, Seven of Wands, Four of Swords, King of Cups, Five of Wands. Okay, thank you so much, universe. ஓகே, தென் இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. தென் நான் இப்போ ஒன்று நல்ல பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு இதில் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை மூவ் ஆன் ஆகிட்டில்ல. மேபி சம்டைம் கரண்ட் சுச்சுவேஷன், நீங்கள் ஒரு நோ கரண்ட் சுச்சுவேஷன்லேயே ஒரு செப்பரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் இருக்கலாம் இந்த ஒரு பர்சன் மேபி கரண்ட் சுச்சுவேஷன் முன்னாடி மாதிரி நம்மக்கிட்ட பேசலை, கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, டோட்லி ரிலேஷன்ஷிப் லாங்காக இருக்குது, அவ்வளோ தானே ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் வரி. ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டது. இவர் ஆக்சுவலி உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாரு. இவரோட லைஃப்பில் இவர் வேணும்னு நினைக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு பர்சனல் லைஃப்லேயே நீங்கள் இல்லாமல் அந்த ஒரு பர்சன் மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இவரோட மைண்டில் இருக்க தாட்ஸ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டேட் இவரோட மைண்டில் இருக்கிற ஓவரால் தாட்ஸ் என்ன கேட்டால், இவரோட லைஃப்பில் இவரோட கஷ்டத்துலேயும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷன் ஆக மாட்டார்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கு லைஃப்பில் கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே நீங்கள் இவர் கூட இருந்தீங்க அப்படின்னா இவர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண மாட்டாருங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு லாஸ்ட் நைட் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆக்சுவலி நார்மலாகவே மனுஷனோட லைஃப்பில் மனுஷனுக்கு ப்ராப்ளம்ஸ் கரெக்டாக இருக்கும். ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், ஒர்க் வைஸாக இருக்கட்டும், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் வைஸாக இருக்கட்டும், நார்மலாகவே மனுஷனுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் அது அவரை பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இல்லைன்னு இவர் சொல்கிறார். பட் நான் இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவரோட மைண்டில் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வந்து இவர் டிஸ்டர்ப் ஆகி இவர் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாகவே மனுஷனுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் அது என்ன அஃபெக்ட் பண்ணது கிடையாது. பட் இந்த ஒரு செப்பரேஷன் இவன் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு இவரோட தாட்ஸ்
உங்களோட தாட்ஸ் இவரை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. இவருக்கு அது இவர் உங்களை குறித்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு மைண்டில் ஒரு ஆயிரக்கணக்கான தாட்ஸ். இது நீங்கள் இவரை விட்டு போயிடுவீங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களா, இந்த இந்த இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவரோட லைஃப்பில் பேலன்ஸ் இல்லைங்கிற விஷயத்தை இவர் மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அதனால் இவரோட லைஃப்பில் இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் லாஸ்ட்டில் இந்த ஒரு பர்சன் வேணும், ஏன்னா யார் இல்லாட்ட நம்மளால் ஜீவிக்க முடியும். இந்த ஒரு பர்சன் இல்லைங்க நம்ம லைஃப் லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் இருக்கும், ஒரு ஃபைட்டிங் மூலம் தான் போகும். ஸோ அதனால் இவங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணுங்கிற ஒரு ரியலைசேஷன், ஒரு தாட்ஸ் இவரோட மைண்ட் இவர் எஸ்டோட நைட் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் ஆக்சுவலி 2 சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆகும். மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஓகே, இவருக்கு இவருக்கு ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு. பட் கரண்ட்லி இவர் எப்படி வேணும் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு ஓப்பனாக இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அன்கண்ட் எல்லாமே உண்டு. ஓகே, பட் என்ன அப்படின்னா இங்கே 2 சிச்சுவேஷன் ஸ்டக்கு. லாஸ்ட் நைட் இந்த ஒரு பர்சன் இவரோட மைண்டில் வந்து தோட்ஸ் என்ன அப்படின்னா, இவர் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுறது, இல்லைங்க இவரோட லவ்வை பற்றி ஷேர் பண்ணுறதை பற்றி இவரே லாஸ்ட் நைட் திங்க் பண்ணிட்டு உண்டு. பட் இங்கே ஸ்டக் ஆகும். சொல்லதுக்கா சொல்ல வேண்டாமா? ஓகே, 2 மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு போராட்டம் நடக்கிற மாதிரி இவர் லாஸ்ட் நைட் சொல்கிறதுக்கா சொல்ல வேண்டாமா, இந்த ஒரு தோட்ஸை பற்றி இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவர் 2 சிச்சுவேஷன் ஸ்டக் ஆகும். இவருக்கு நீங்கள் ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற சுச்சுவேஷன் அதே சேம் டைம் இம்பார்ட்டன்ட், 2 ஈக்குவல் ஆகும். 2ல் எதை கொண்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா இவருக்கு கிளாரிட்டி இல்லை. எனக்கு எது ஃப்யூச்சர், எனக்கு எது லைஃப்லாம் என் கூட நிற்கும், அந்த ஒரு கிளாரிட்டி இவருக்கு இல்லை. பட் இவரை லாஸ்ட் டேட் திங்க் பண்ணிட்டு உண்டு. சொல்லுறதுக்கா சொல்ல வேண்டாமா, ஏன்னா இவருக்கு ஹார்ட்டில் ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் உண்டு உங்களை பற்றி. ஓகே, பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன் ஆகும். இவர் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இவரோட கண்ட்ரோலை கொண்டு வச்சுட்டு உண்டு. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது, ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கும் ஆசை உண்டு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ, ஒரு ஸ்டெபிலிட்டியோ, ஒரு கிளாரிட்டியை கொடுத்து இவருக்கு லைஃப்பில் உங்களை சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், லைஃப்லாம் இவரோட கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணுங்கிற ஒரு இவருக்கும் அந்த ஆசை உண்டு. இவர் மைண்டில் அந்த ஒரு தாட்ஸ் உண்டு. பட் இவர் கரெக்டாக இந்த ஒரு பர்சன் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவரோட ஃபேமிலி லைஃப் கூட இவர் கோர்ட்டு, கேஸு, டிவோர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கலாம். அப்படி இல்லைனா மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன் அந்த ஃபேமிலி கூட இவர் ஃபைட்டிங் பண்ணிகிட்ருக்கலாம். இவர் இப்போ கடைசி லாஸ்ட் எண்டிங்கில் இந்த ஒரு பர்சன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இவர் ஜட்ஜ்மெண்ட்டு இவருக்கு அந்த இப்போ ஆல்ரெடி இவர் இருக்க சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சா மட்டும்தான் இவருக்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. ஓகே, இவர் ஆல்ரெடி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் போராடிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் கேட்டிங்க அப்படின்னா டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பில் கிளாரிட்டி இல்லை மீன்ஸ் இது மேபி சம் பர்சன்ஸ் வந்து 2 சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். த்ரிஷா இல்லைங்க நயன்தாரா இந்த மாதிரி. பட் இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகும். இவருக்கு 2 சுச்சுவேஷனை இவரால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஒன்லி இது வேணும்னா ஒன்லி அது. டோட்டலி இவருக்கு எது முன்னோட்டு கொண்டு போகணும், எது லைஃப்பில் நமக்கு தேவை, எது ஃப்யூச்சர்னு இவருக்கு தெரியாத நிறைய இவர் டோட்டலி ஓவர் திங்கிங்கில் இருக்க ஒரு ஹீலிங் பீரியடில் நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம் லைஃப்பில். ஓகே, கரண்ட்லி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஃபேக்காக நின்றுட்டு உண்டு. ஓகே, இவரோட ட்ரூ செல்ஃபை காட்டிட்டு இல்லைங்க இவர் இல்லைனா இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ் வந்து வெளியில் ரொம்ப சிரித்து இவங்களை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ப வச்சுட்டு உண்டு. பட் இவரோட ட்ரூ செல்ஃப் நீங்கள் ஒரு லாஸ்ட் எண்டிங், ஒரு ஃபைனல் எண்டிங்கும் நீங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு பயங்கர கோவம் உண்டு. கரண்ட்லி நீங்கள் முன்னாடி மாதிரி ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் காட்டவுன்னு போகலை. என் லைஃப்பில் நீ வந்துடாத, செட் ஆகாது, ஒரு உங்களுக்கு மேபி உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இருந்தாலும் வெளியில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரூ செல்ஃபை காட்டலை, ஒரு கோவத்தில் இருக்கீங்க. காரணம் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேக்காக நின்றுட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேக்காக நின்றுட்டு உண்டு. இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருந்தோம் ஆல் சோஷியல் மீடியாவில். ஸோ அதனாலே உங்களுக்கு கோவம் இருக்கலாம். உங்கள் நம்பர் இவர் பிளாக்கில் போட்டுட்டாருங்க. அந்த ஒரு கோவத்தில் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு கோவம் உண்டு. அந்த கோவத்தில் நீங்கள் நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன், கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன். இவர் கரண்ட்லி நீங்கள் கோவத்தில் இருந்தோடனே உனக்கு மட்டுமா கோவம் வரும், எனக்கு கோவம் வரும் பார்க்குறியா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 சைடு இருக்குன்னா ஒரு பர்சன் கோவமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சமாதானப்படுத்த போகணும். அப்போ தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் கிடைக்கும். பட் நீங்கள் இங்கே கோவப்பட்டவுடனே நீ ஏன் நானாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா, நீ ஏன்கிட்டே கோவப்படுறியா, நீ என்னோட கண்ட்ரோலில் நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு
நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு ஐ டோன்ட் கேர், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நீ கோவப்பட்டா என்ன, நீ டென்ஷன் ஆனால் என்ன, ஐ டோன்ட் கேர், உனக்கு மட்டும் தான் கோவப்பட தெரியுமா, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷன் ரூடாக நிற்கிறாங்க அந்த போது ஃபீலிங்ஸ் எமோஷன் இது இவர் காட்டலை. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னடா இவன் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது சிரிச்சு பேசினான், இப்போ இவனுக்கு நம்ம மேலே ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா, ஒரு எமோஷன் இல்லைன்னு உங்களுக்கு டவுட் வர அளவுக்கு இந்த ஒரு பூசோட பிஹேவியர் இருந்திருக்கலாம். ஓகே, பட் இவரோட லாஸ்ட் நைட் தோட்ஸ்லாம் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா கரண்டி இந்த ஒரு பர்சன் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்னோட கரண்டி இந்த ஒரு பர்சன் அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் கூட போராடிட்டு இருக்காங்க. கோர்ட்டு கோர்ஸ் டிவோர்ஸ் இல்லைங்க ஃபேமிலி தான் ப்ராப்ளம், ஃபேமிலி கூட ஒரு ஃபைட்டிங் நினச்சி இவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்பராக கிடைக்காத வரைக்கும் இவரால் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை குறைச்சி லேக் ஆகிக்கட்டும், குறைச்சி நாள் கூட செப்பரேஷன் நீடிக்கட்டும், குறைச்சி நாள் கூட, ஏன்னா இவரால் இப்போதைக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் குறைச்சி கூட மேபி ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், ஒரு கமிட்மெண்ட் கேட்டு ஒரு ஃபைட்டிங் வரலாம், அதோட ஒரு செப்பரேஷன் நீடிக்கட்டும், லேக் ஆகிட்டும், எனக்கு கொஞ்சம் குறைச்சி டைம் வேணும், எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், என்னோட ஃபேமிலி ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், எனக்கு எது வேணுங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு வேணும். ஸோ அதனால் கரண்டி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், ஒரு பவுண்டரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, பட் என்ன தான் இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சாலும் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சாலும் வேறு சோஷியல் மீடியாவில் எல்லாம் உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த கோவம் தான் அவங்களுக்கு உண்டு கரண்ட்லி. ஓகே, பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா நீங்கள் மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவர் நான் அப்போஸ் ஒத்துக்கிறேன், இவர் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு, அப்படி இல்லைங்க உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. பட் இவருக்கு மனசிலாக்க வேண்டிய விஷயம் இவருக்கு சுச்சுவேஷன் இப்போ சரியில்லை, இவருக்கு லைஃப்பில் இவர் போராடிட்டு இருக்காரு, இவர் ஆக்சுவலி ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை, ஒரு ஹாப்பினஸில் இவர் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இப்போ ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹாப்பியான ஒரு மூடில் வரணும். நம்ம லைஃப்லேயே ஒட்டு மொத்தமாக ஆல் ப்ராப்ளம்ஸ், அப்போ எப்படி அடுத்தவங்களை நம்ம ஹாப்பியாக வச்சுக்க முடியும்? ஸோ அதனால தான் இவர் கரண்ட்லி உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு எனக்கு உன் மேலே ஸ்நேகம் இல்லை, ஃபீலிங்ஸில் எமோஷனல் இல்லை, டோட்டில் நான் உன்னை மறந்துட்டேன், எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இவருக்கு வெளியே பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் மனசிலாக்கி இவரோட சுச்சுவேஷனால இவர் மனசிலாக்கி வச்சுருக்காரு அப்படி. ஓகே, பட் என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ட்ரூ செல்ஃபை காட்டாமல் இருக்கலாம், பட் இவர் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் அடிக்கடி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லைங்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யார்கிட்ட கேட்டு கரண்டி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அந்த ஒரு அனலைஸில் தான் இவர் இருக்காரு. ஓகே, பட் இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா இங்கே பாரு நான் உனக்கு கரண்டி என் லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால நான் ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட ஒரு பவுண்டரி நான் செட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறேன், பட் இருந்தாலும் நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து நீ என் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைமுங்கிறது என் லைஃப்பில் மறுபடியும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை, ஏன்னா இன்னே மறந்து ஹாப்பியாக இருந்த ஒரு தருணம்ங்கிறது நீ என் லைஃப்பில் இருந்த ஒரு டைம், நீ என் லைஃப் ஒரு எல்லாத்துலேயுமே சக்ஸஸாக இருந்துட்டு உண்டு, விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், இவருக்கு ஜாபாக இருக்கட்டும், இவரோட மைண்டாக இருக்கட்டும், இவர் எல்லா வேஸ்லேயுமே இவருக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் கிடச்சிட்டு. பட் இவரோட லைஃப்பில் கரண்ட் இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டுனால இவருக்கு லைஃப்பில் இவருக்கு சக்ஸஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போர்ஷன் அது லாஸ்ட் நைட் இவரை ரியலைஸ் பண்ணிட்டு உண்டு, என்ன தான் எனக்கு மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷனெலாம் காட்டாமல் உங்ககிட்ட ரூடாக நின்னாலும் என் லைஃப்பில் நீ இல்லாமல் சக்ஸஸே இல்லை, என் லைஃப்பில் சக்ஸஸே நீ தான், ஏன்னா நீங்கள் கூட இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அது ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், கெரியர் வைஸாக இருக்கட்டும், மணி வைஸாக இருக்கட்டும், எனக்கு நிறைய ஒரு அபுண்டன்ஸ் கிடைச்ச ஒரு ஃபீல் இருந்துட்டு, பட் நீ இல்லைன்னு சொல்லும்போது டோட்டலி லைஃப் ஒரு டார்க்காக ஃபீல் ஆகுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு தோணிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் சொல்கிற விஷயம் இங்கே பாரு, ஸ்டார்டிங்கில் நீ உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உமான் எனக்கு எத்தனை மாத்திரம் ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ, எமோஷன் இருந்துச்சோ, அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு குறைஞ்சிட்டு இல்லை, அதே ஒரு அடிக்ஷன், அதே ஒரு ரொமான்ஸ் இது வரைக்கும் எனக்கு குறைஞ்சிட்டு இல்லை. பட் கரண்ட்லி எனக்கு என் லைஃப்பில் ஒன்றும் சரியில்லை, என் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான் உனக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு, ஒரு பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு இவர் ஓப்பனாக சொல்ல போனால். பட் இது வரைக்கும் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன் குறைஞ்சிட்டு இல்லை. பட் அப்போ உங்களுக்கு தோணலாம் மேம் அவங்க எதுவுமே அவங்களுக்கு என் மேலே பாஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏஸ் அப்கோர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு இயற்கையாகவே ஒரு கழிவு உண்டு, ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் ஹைட் பண்ண தெரிஞ்ச ஒரு கேரக்டராகும், இவருக்கு பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன். பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட ஸ்நேகம் எல்லாம் சப்ரஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா இவர் சப்ரஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னா இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு லாஸ்ட் வரைக்கும் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்நேகம் ட்ரூ, இவருக்கு உங்களும் ரொம்ப பிடிக்கும், ஆத்மார்த்தமாக இவர் லவ் பண்ணுறாரு. அப்போ இவரை பொறுத்த மட்டும் நீ கடைசி வரைக்கும் என்னோட ஒரு கண்ட்ரோல் நிற்கணும்,
ஓகே. ஸோ அப்போ ஃபீலிங்ஸ் எமோஷனலாக இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் பயந்து இவரோட கண்ட்ரோலில் வந்துடுவீங்க. அந்த ஒரு தாட்னாலையும் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்காங்க. நீ எனக்கு ஏற்ற மாதிரி வா, நீ எனக்கு ஏற்ற மாதிரி மாறி வா, அதுக்காகவும் இருக்கலாம். ஓகே. பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இது வரைக்கும் இவருக்கு அடிக்ஷனும் குறைஞ்சிட்டுலாம் அவங்க மேலே இருக்கிறேன். பட் கரண்ட்லி இவருக்கு மேபி இதில் ஒரு சில பர்சன்ஸ் வந்து ஃபினான்ஷியலி இவர் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி இவர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இவர் வந்து ஃபினான்ஷியலி ஃபஸ்ட்டு வந்து செட்டில் ஆகிருக்கணும். இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதாவே இருந்தாலும் பட் இவர் ஃபினான்ஷியலி ஓகே இல்லை. மேபி இந்த ஒரு பர்சன் மைண்டுக்குள்ளே லாஸ்ட் நைட் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பணம் தான். பணம் இல்லைங்க இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நானே ஃபஸ்ட்டு ஒழுங்காக கெரியர் இவருக்கு ஆக்சுவலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது இவருக்கு அவ்வளோ சக்ஸஸ் கிடச்சிட்டு உண்டு. பட் கரண்ட் இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஆக்சுவலி ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் உண்டு, கெரியர் வைஸ் ப்ராப்ளம் உண்டு. அப்போ இவர் இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு, இல்லைங்க ஒரு பிரேக் ஆகிற சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. இப்போ நான் எனக்கு என்னோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை கெரியர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வரேன். அது சால்வ் பண்ண மட்டும் தான் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் உனக்கு ஷோராக கொடுக்க முடியும். அதனால் ஒரு சில பர்சன்ஸ் இவர் பிஸ்னஸ் விஷயமாட்டு അല്ലെങ്കിൽ கெரியர் வைஸ் வேறு எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் போய் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அந்த ஒரு பிளானும் போட்டிருக்கலாம். ஏன்னா இவருக்கு இப்போ கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் மணி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் இவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் இவர் மேரேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுங்கிற தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. பட் இவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். ஒரு பக்கம் இவர் ஆல்ரெடி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பக்கம் இவர் ஃபினான்ஷியலி இவரை ஸ்டேபிள் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கொண்டு போய் சந்தோஷமாக ஜீவிக்க முடியும். அந்த ஒரு தாட்டு இவருக்கு மைண்டில் லாஸ்ட் நைட் வந்துட்டு உண்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட மைண்டில் வந்து தாட்ஸ் அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு மைல் ஸ்டோன்ஸ் மாதிரி ஆகும். அப்படின்னா எந்த சுச்சுவேஷன்லேயும் இவருக்கு ஆக்சுவலி உங்கள் மேலே ட்ரஸ்ட் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ட்ரஸ்ட் உண்டு. இவருக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ரியலைசேஷனோட எந்த சுச்சுவேஷனும் இந்த ரிலேஷன்ஷிப்பை யாராலும் பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு எனக்கு இருக்கிற பாண்டிங்கிறது ஆல்ரெடி விதி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த சுச்சுவேஷன் நான் ஒன்று நினச்சிட்ருப்பேன், கட்டாயம் நீ நினச்சிட்ருப்பேன். ஸோ அது வரைக்கும் அந்த ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. உங்களுக்கு மேபி இருக்குதா இல்லையா இருக்கலாம், பட் இவருக்கு ஷோராக உண்டு. ஏன்னா இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு பாண்டிங் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. நீயும் நானும் சும்மா எல்லாம் மீட் பண்ணல, எனக்கு ஆல்ரெடி பிளான்ட் ஆகும். நீ உனக்கு நானுங்கிறது ஆல்ரெடி பிளான்ட் ஆகும். கட்டாயம் விதி வந்து நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கும். அந்த ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டுன்னா எந்த ஒரு செப்பரேஷனையும் என்னால் ஒன்றும் மறக்கவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியல. அதே சேம் உனக்கும் ஃபீல் ஆகுங்கிற ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஓகே. பட் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் கரண்ட் இவர் ஃபீலிங்ஸ் எதுவும் எமோஷனலி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்லாக இருக்கார். ஓகே. பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் மேம் அவங்க வந்து என்கிட்ட மட்டும் தான் ரூடாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கலாம். அப்படி கிடையாது. இந்த ஒரு பர்சன் டோட்லி இவர் ஓகே இல்லை, பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்கும்போது இவர் ஃபேமிலி கூட அடிக்கடி சின்ன சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கோவத்தை காட்டுறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி, கெரியர் வைஸும் சரி, இவர் அடிக்கடி கோவப்படுறாரு, டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா என் லைஃப்பில் நான் இனி வந்து ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டில் வரணும் அப்படின்னா எனக்கு அவள் வேணும், அவள் இல்லை அப்படின்னா நான் என்னையே அறியாமல் நான் கோவப்பட்டேன், டென்ஷன் ஆகுறேன், ஏதோ ஒன்று என்னை விட்டு போன மாதிரியும் பறி கொடுத்த மாதிரியும் அந்த ஒரு ஃபீல் வரைக்கும் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ வந்து நமக்கு இங்கே கார்டு வந்து பாசிட்டிவாக தான் வந்துருக்குது. இது இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸாக நீங்கள் மனசில் ஆக்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இப்போ கரண்ட்லி இது நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை நாள் செப்பரேஷன் வரும், நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணும் சொன்னால் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி அது ஒரு பயங்கர ஒரு பெயின் உண்டு. கரண்ட்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷனில் இவங்களுக்கு பயங்கர, ஏன்னா கரண்ட்லி இந்த ஒரு பர்சனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா டோட்லி வந்து இவர் ஆல்ரெடி போராடிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவருக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபினான்ஷியலி கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் குறைச்ச நாள் ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் நீடிக்கட்டும், நம்ம ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம், இல்லைங்க டோட்லி ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு சைலண்டாக இருக்காரு. பட் இவர் சைலண்டாக இருக்காரு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. பட் இவர் இது ஒவ்வொரு நாளும் இவருக்கு ஒரு பயங்கர ஒரு பெயினை கொடுக்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரால் வெயிட் பண்ணவே முடியலை. இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும், இன்னும் எத்தனை நாள் என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இவரால் வெயிட் பண்ண முடியாது. மேபி உங்களால் வெயிட் பண்ண முடியல, பட் இவரால் வெயிட் பண்ண முடியலை. பட் நமக்கு இதில் வந்து கார்டு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டாக வந்துட்டு. ஸோ அப்போ ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இங்கே தெய்வமாக நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. இவர் உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க, இல்லைங்க ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து உங்களை சேவ் பண்ணுவாங்க. அது நமக்கு இங்கே கன்ஃபார்மாக நமக்கு இங்கே அந்த கார்டு வந்துட்டு. ஸோ நீங்கள் மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா
பேஷன்ஸ் தான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்ம நீ என்கிட்ட வந்து பேச நம்ம சொல்லலாம், பழக நம்ம சொல்லலாம் இல்லைங்க. இவ்வளோ சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கும்போது நம்ம வந்து புஷ் பண்ண முடியாதுல்ல. ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்ம ஆக்சுவலி நீங்கள் யாரையும் வேணான்னு சொல்லலை, வர வேண்டான்னு நீங்கள் சொல்லலை. பட் அவங்க சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கிறனால அவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நிற்கிறாங்க. பட் நமக்கு அவங்களோட ப்ராப்ளத்தை அந்த ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய ஒரு டைமில் ஷோராக அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுப்பாரு. ஓகே, இங்கே இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 27 இம்பார்ட்டன்ட், 24 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 29 இம்பார்ட்டன்ட். ஓகே, 47 இம்பார்ட்டன்ட், 49 இம்பார்ட்டன்ட், 45 இம்பார்ட்டன்ட், 25 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். 47 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜனவரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா O லெட்டர் இம்பார்ட்டன்ட், T லெட்டர் இம்பார்ட்டன்ட், A லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் ப்ளீஸ் சார் இந்த லெட்டரில் உங்களுக்கு உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.